ஹாய், இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான். நான் நெக்குக்கு உயரமும் அகலமும் மார்க் பண்ணியிருக்கேன். நான் மேலேருந்து ஒரு 3 இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ½ இன்ச் வந்து உள்ளே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த நெக்கு முடிகிற இடத்துல இருந்து மேலே 2 இன்ச்சு மார்க் பண்ணி அதை வெளியில் ஒரு ½ இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்கு இந்த ஷேப்பில் தான் வரும். நம்ம அந்த வளைவு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம நாட்டு இன்சர்ட் பண்ணி தைக்க போகிறோம். அந்த தைச்சதுக்கப்புறம் இந்த நெக்கோட லுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவும் போச்சு. இந்த நெக்குக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, ஆனால் நல்ல ட்ரெண்டிங்காக போனது. நிறைய ப்ளவுஸ் இதே மாடலில் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நாட்டை வந்து வெறுமனே கொடுக்காம அதை நம்ம பார்டரில் வந்து கொடுத்து பார்டரோடு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். டிசைன் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன ஷேப்பில் என்ன டிசைனில் வேணாலும் நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். பார்டர் வச்சு எந்த அளவு வேணால் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப் மட்டும் வைக்கிறேன். அதை லைனிங்கில் மார்க் பண்ணிக்கிறேன். நான் 2ஆக மடித்து 3/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ மொத்தமாக எனக்கு ஒரு 1.5 இன்ச் கிடைக்கும் இல்லையா. அதில் நாட்டை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அதை கார்னரில் ஸ்டாப் பண்ணி நம்ம டர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போது நம்ம அந்த கயிறை பிடிச்சி இழுத்தோன்னா இது இந்த ஷேப்பில் வெளியில் வந்துடும். இப்போ கார்னரில் தையல் போட்டு எடுத்துக்கணும். இதை நான் 2 பக்கத்துக்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ளவுஸோட மெயின் கிளாத்தை நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பார்டர் வந்து அந்த நல்ல பக்கத்தில் இருக்க மாதிரி, பார்டரோட நல்ல பக்கமும் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம தையல் போடணும். நெக் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுட்டு வாங்க. அந்த நம்ம வளைவாக மேலே வெட்டியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக இதை வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 2 சைடும் அதே இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுட்டு சென்டரில் இருக்க போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி கொடுத்துட்டு லைனிங்கை உள்பக்கம் திருப்பி அடிப்போம்ல, அது மாதிரி நல்லா எடுத்து வருடி விட்டுட்டு நல்லா உள்பக்கம் திருப்பிட்டு அந்த கயிறை இழுத்திங்கன்னா நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வச்சு கார்னரில் ஒரு தையல் போட்டு ரெடி பண்ணிக்கணும். மேலே அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த பார்டர் தெரியும். அந்த பார்டர்லேருந்து நாட்கயிறு வந்த மாதிரி இருக்கும். ஓகேயா, கீழே நீங்கள் மணி எது வேணாலும் வச்சுக்கலாம். நான் இப்போ சுற்று தையல் போட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கீழே மணி நான் வைக்கல, கிளாத்லேயே தான் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு மணி வேணும்னாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லை கிளாத்லேயே ரெடி பண்ணனாலும் பண்ணுங்கள். ஸோ 4 இன்ச்சு அகலம் 4 இன்ச்சு உயரம் இருக்க மாதிரி நான் கிளாத் எடுத்துகிட்டு அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணுறேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 சைடையும் சென்டராக மீட் பண்ணுற மாதிரி அதையும் ஃபோல்ட் பண்ணி இடையில வந்து நம்ம ரோப் வச்சு தையல் போடணும். உங்களுக்கு கையிலேயே மடிக்க வருதுன்னா மடித்து தைச்சிருங்க. ஒரு சில கிளாத் அப்படி மடிக்க வராது. அப்போது ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு இருக்கிறத சென்டராகவும் இன்னொரு கார்னர் கிளாத்தை இடையில இருக்க சென்டரில் வந்துட்டு இப்படி தையல் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரோப்பை சென்டரில் விட்டு அதை டபுளாக மடித்து சைடில் தையல் போட்டுட்டு நீங்கள் ரோப்பை வெளிப்பக்கமாக இழுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைனில் கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்போது பேக் நெக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்க்கலாம். இந்த மாடல் ஸ்லீவ் தான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் இப்போ லைனிங்க்கு என்ன உயரம் அகலம் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். நான் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 2.5 இன்ச்சு அகலத்துக்கு எக்ஸ்ட்ரா மார்க்கு கொடுத்துட்டு அதிலேருந்து தான் நான் ஸ்லீவோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன். அதான் ஸ்லீவ் இவ்வளோ லென்த்தாக இருக்குது. நான் அந்த 2.5 வந்துருமா 5 இன்ச்சு அளவுக்கு நான் வந்து பஃப் வைக்க போகிறேன். சின்ன சின்னதாக, ரொம்ப அதிகமான பஃபெல்லாம் இல்லை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் நீங்கள் மேல் நோக்கி சென்டர் பாயிண்ட்டை மட்டும் மேலே தூக்கி கிராஸாக ட்ரா பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் அப்படியே தான் அட்டாச் பண்ண போகிறோம், திருப்பி அடிக்கலை. ஸோ அதனால் நல்ல மெயின் கிளாத்தோட ராங் சைடு உள்ள லைனிங்கை வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கணும்.
இப்போ இதில் ஸ்லீவோட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா 2.5 இன்ச் வச்சோம் இல்லையா பஃப் வைக்கிறதுக்காக. ஸோ அந்த 2.5 இந்த சைடு 2 ஆப்போசிட் சைடு 2 வச்சு அதையும் நம்ம மார்க் பண்ணி நாச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கீழேயும் நீங்கள் நாச் போட்டு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ஃப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த மார்க்லேருந்து அடுத்த 5 இன்ச்சில் இருக்க இன்னொரு மார்க் வரைக்கும் அந்த ஃப்ளீட் வந்து இருக்கணும். கீழே ரைட் சைடு வச்சா மேலே வைக்கும்போது லெஃப்ட் சைடாக திருப்பி ஃப்ளீட் வைங்க. பஃப் கொஞ்சம் சின்னதாக அளவாக தான் இருக்கும். இப்போது கீழே இருக்க பார்டரை நான் தனியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்ளே ஒரு லைனிங் கொடுத்துட்டு நல்ல பக்கத்தில் மேலே வச்சு அப்படியே திருப்பி அடிப்போல் அது மாதிரி திருப்பி அடிச்சுக்கோங்க. திருப்பி அடிக்கும்போது நான் பார்டரோட சேம் கலரில் எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்து. சின்னதாக வெளியில் பைப்பிங் தெரிகிற மாதிரி ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடு சும்மா தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடுறேன். கீழே பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும், மேலே வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை டபுளாக நான் ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். நம்ம பைப்பிங் கொடுத்தது கீழ் சைடு, நம்ம ஸ்லீவோட கீழ் சைடாக இருக்கும். அப்போது 2 கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 சைடு பார்டருமே கரெக்டாக வச்சுட்டு கீழே தான் அந்த பார்டர் இருக்க மாதிரி இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டா இந்த ஷேப்பில் இருக்கும், எல் ஷேப்பில். அதை அந்த சென்டரை ஸ்லீவோட சென்டரில் மார்க் பண்ணி அப்படியே தையல் போட ஆரம்பிக்கணும். கொஞ்சம் அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இந்த மாதிரி மடித்து தையல் போடணும். அது மாதிரி போட்டுக்கோங்க. பார்டரை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டிங்கன்னா டிசைன் இந்த மாதிரி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கீழே ஹைப்புங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஹைப் கொடுத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கரெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.